Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் ஜிஎஸ்க்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 95 நாளில் நம்ம எப்படி ஜிஎஸ் வந்து கவர் பண்ணி படித்து முடிக்கலாம். ஸோ எந்தெந்த லெசன்லாம் கம்பல்சரி நம்ம படிக்க வேண்டியது இருக்குது, எதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்ஸாக நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பேட்ச்சில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் நம்ம பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேட்ச் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா April 1 இருந்து ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக உங்களுக்கு ஜூன் எண்டிங்கில் இந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? சரிங்க, என்னென்ன பாடங்கள் நம்ம படிக்க போகிறோம், எவ்வளோ நாள் எடுத்துக்க போகிறோங்கிற ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஸ்கெடியூல் வந்து பார்க்கலாம். ஸோ பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 நாள் வந்து ஆகும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப சுருக்கி டக்குன்னு போக முடியாது. அதனால் வந்து சாலிடாக எவ்வளோ நாள் ஆகிடுது, 18 நாள் வந்து எடுத்துக்கிறோம். அதே போல் ஹிஸ்ட்ரி பேஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாக தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் படித்த பாடங்கள் வந்து உங்களுக்கு யூனிட் 6 கவர் ஆகும், INMல வந்து கவர் ஆகும். அதனால் இந்த டேஸ் வந்து ஈஸியாக வந்து போயிடும். ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் படிக்கிறனால தான் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, 18 நாள் வந்து ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் இங்கே முடிச்சிட்டிங்கனாலே இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையா அடுத்தடுத்த யூனிட்ஸில் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ யூனிட் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் அந்த தென்னிந்திய வரலாறு இந்த மாதிரி பாடங்கள்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் இங்கே கவர் ஆகக்கூடிய பாதி பாடங்கள் வந்து நீங்கள் இங்கேயே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் என்னாவது 11 நாள் வந்து நமக்கு டைம் எடுத்துக்குது. என்னதான் பாதி பாடங்கள் இங்கே படித்தாலுமே நமக்கு எவ்வளோ நாள் ஆகுது யூனிட் 6 முடிக்கிறதுக்கு, 11 நாள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் ஹிஸ்ட்ரியில் படித்த பாதி பாடங்கள் வந்து நமக்கு INMலையுமே வந்து கவர் ஆகும். இருந்தாலும் நம்ம எவ்வளோ நாள் எடுத்துக்கிறோம், 10 நாள் வந்து டைம் எடுத்துக்கிறோம். அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th ஹிஸ்ட்ரிக்கு வந்து சில பகுதிகள் வந்து நமக்கு கவர் ஆகும். இருந்தாலும் அந்த பாடத்தை முழுமையாக நம்ம இந்த இடத்துல படிக்க வைக்கிறனால உங்களுக்கு INMும் வந்து 10th ஃபுல்லாக வந்து ஈஸியாக முன்னாடியே படிச்சுட்டோம். இந்த இடம் ஃபுல்லாக ரிவிஷன் மட்டும் பண்ண போகிறோம். சரிங்களா? இருந்தாலும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறோம், INM முடிக்க 10 நாள் வந்து நம்ம டைம் எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள், எக்கனாமிக்ஸ் வந்து 12 நாள் வந்து நம்ம டைம் எடுத்துக்கிறோம். ஜியாகிரஃபி 17 நாள் டைம் எடுத்துக்கிறோம். யூனிட் 5 TN அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, அது 9 நாள். எப்படி மேம் மற்றதெல்லாம் வந்து டபுள் டிஜிட் 10 நாள் 12 நாள்னு இருந்துச்சு, அதுவே வந்து கம்மியாக இவ்வளோ நாளில் முடிச்சிட முடியுமாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் யூனிட் 5 இந்த TN அட்மினிஸ்ட்ரேஷன் 9 நாளில் முடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூனிட் 1 அதாவது இந்த பாலிட்டியில் இருந்து இந்த ஜியாகிரஃபி வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அங்கே படித்த லெசன்ஸ் அப்படியே தான் இங்கேயும் நமக்கு கவர் ஆகும். ஸோ இந்த யூனிட் 5 TN அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த அளவில் இந்த 9 நாள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆல்ரெடி படித்த லெசன்ஸே தான் மறுபடியும் வந்து ரீகால் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 95 டேஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த GS அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே முடிச்சிடுறோம். ஸோ நான் தமிழ் படிச்சிடுவேன் மேம், மேக்ஸ் படிச்சிடுவேன் மேம், இந்த GS தான் மேம் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக கை கொடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு குரூப் 4 வரதுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம், GS வந்து கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த பேட்ச் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஒரு லெசனாக படிக்கிறீங்க, கம்ப்ளீட்டாக பாலிட்டி முழுவதுமாக ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. இப்படி தான் வந்து போகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு யூனிட்டும் முடிக்கவே நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டும் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணதை மறுபடியும் அந்த லாஸ்ட் 2 வீக்கில் திரும்ப வந்து ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ இந்த ஸ்கெடியூல் படி பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக தமிழும் இது கூடவே படிச்சுக்கலாம், மேக்ஸும் இது கூடவே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு பார்த்து தான் வந்து நம்ம ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி லெசனுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்துடும். லெசன் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் டைப்பில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெசன் வைஸ் தான் டெஸ்ட் கொஷின் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 3 லெசன் நம்ம டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம், சின்ன லெசன் தான். ஸோ 3 லெசன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோன்னா அந்த 3 லெசனுக்குமே தனித்தனியான டெஸ்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3மே சேர்த்து ஒரு 100 கொஷின் கேட்குறது அந்த மாதிரிலாம் இருக்காது. லெசன் 1க்கு தனியாக கொஷின், லெசன் 2க்கு தனியாக கொஷின், லெசன் 3க்கு தனியாக கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் தான் ஸ்டடி மெட்டீரியலுமே லெசன் வைஸ் உங்களுக்கு வந்துடும், டெஸ்ட் கொஷின்ஸும் லெசன் வைஸ் வந்துடும். ஒரு பாடமும் நீங்கள் படித்து முடிக்க அதாவது இப்போ பாலிட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், ஜியாகிரஃபி முடிச்சிட்டா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதே போல் நீங்கள் இங்கே படிக்கக்கூடிய 7 பாடங்களுக்குமே வந்து தனித்தனியான ரிவிஷன் டெஸ்ட் வந்து வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? சரி, இப்போ போர்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்ப்போமா? ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் திங் கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தாங்க இந்த பேட்சில் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ வந்து பாருங்கள், Day 1 என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, April 1 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 2 லெசனும் 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 2 லெசனும் வந்து அன்றைக்கி டெஸ்ட் இருக்கும். எப்படி மேம் ஒரே நாள்? ஆனால் நீங்கள் பேட்ச் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பேட்ச் ஓப்பன் பண்ணி இந்த Day 1 and 2க்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டர் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது இந்த லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னது தான். இந்த லெசன் 1ல் வந்து மொத்தத்துக்கே ஒரு 10 பாயிண்ட் கூட இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? லெசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்கும். லெசனோட பேஜே பார்த்திங்கன்னா 3 பேஜ் 4 பேஜ் தான் இருக்கும். 6th 7th 8th 9th பாலிட்டி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6th 7thலாம் உட்காந்திங்கன்னா நீங்கள் சாலிடாக 2 நாளில் நீங்கள் முடிச்சிடலாம். அந்தளவுக்கு பேஜும் கம்மியாக தான் இருக்கும், உள்ளே இருக்க கண்டென்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் சாலிடாக இந்த ஒரு நாளில் 4 லெசன் டெஸ்ட்டுங்கிறது தாராளமாக எழுதலாம். அதுவும் நீங்கள் முன்னாடி 1 வீக்குக்கு முன்னாடி இருந்தே இந்த லெசன்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதனால் வந்து முடிச்சுட்டு மேம் அடுத்து ஏதாவது இருந்தால் அனுப்புங்களேன் மேம், போர் அடிக்குதுங்கிற லெவலில் தான் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்தளவுக்கு கம்மியான விஷயங்கள் தான் உள்ளேயும் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஏப்ரல் 2 என்ன டெஸ்ட் இருக்குன்னா 6th 3rd டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1 and 2, 7th 1st டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1 and 2. இதெல்லாம் நீங்கள் சும்மா பிடிஎஃப்பில் நீங்கள் தள்ளிவிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், லெசனோட பேஜே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி கண்டென்ட்டும் உள்ள கம்மியாக தான் இருக்கும். மொத்தத்துக்கே நீங்கள் ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட் படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 7th 2nd டேர்மில் இருக்க லெசன் 1 and 2, 7th 3rd டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1 and 2. இந்த செகண்ட் லெசன்லலாம் ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா? ஒரு 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ அவ்வளோதான் இருக்கும். சரியா? இப்போ ஏப்ரல் 3 இது வந்து டெஸ்ட் நடக்கும். அடுத்து ஏப்ரல் 4 பார்த்திங்கன்னா பாலிட்டியில், அதாவது சிவிக்ஸ் 8th ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் நீங்கள் 6th 7thல் என்ன படிச்சிங்களோ எக்ஸாக்டாக உங்களுக்கு அப்படியே ஃபாலோ ஆகி 8th வரும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ தான் ஆட் ஆன் ஆகிருக்கும். அடுத்து ஏப்ரல் 5 லெசன் 3, 4 வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. இந்த 2வது லெசன்லாம் மொத்தமே 4 பேஜ் தாங்க இருக்கும். அதே போல் தான் இங்கேயுமே வந்து நீங்கள் 6th 7thல் என்ன படிச்சிங்களோ எக்ஸாக்டாக அதே தான் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா படம் தான் நிறையா வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏப்ரல் 6 8th இருக்கக்கூடிய லெசன் 7ம் 9th இருக்கக்கூடிய லெசன் 1 வந்து படிக்க போகிறீங்க. ஸோ இப்போ 6th 7th 8th என்ன படிச்சிங்களோ அது அப்படியே ஃபாலோ ஆகி உங்களுக்கு 9th ஒட்டு மொத்தமாக இருக்கும். ஸோ என்ன மேம் இப்படியே சொல்கிறீங்கன்னா, நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஆமாம் இவங்க சொன்னாங்கல்ல 6th 7thல் என்ன படித்தோமோ அப்படியே 8th இருக்குது, அப்படியே 8th ஆட் ஆன 2 பாயிண்ட் அதோடு சேர்த்து அப்படியே 9th வந்து உட்காந்துருக்கே, பரவாயில்லையே இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஏப்ரல் 7 9th லெசன் 2, 3 படிக்க போகிறோம். ஏப்ரல் 8 லெசன் 4, 5 படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நாள் வந்து ஸ்டடி டைம் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? இப்போ 8th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 8 வந்து ஏப்ரல் 9 டெஸ்ட் இருக்கும். ஏன் மேம் ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன் எதுக்கு மேம் பாலிட்டியில் தேவைப்படுதுன்னா, பெண்கள் சம்மந்தமான ஒரு லெசன் வந்து இதில் இருக்குங்க. அதனால் இங்கே நம்ம சிலபஸ்க்காக படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அப்போது 8th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 8 இங்கே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் யூஸ் ஆகும். ஐஎன்எம் இருக்குது இல்லையா, அங்கேயுமே இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஹிஸ்ட்ரி மீன்ஸ் யூனிட் 6ல் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அப்போ ஒரு இடத்துல இந்த பாடத்தை படிக்கும்போது நம்ம தெளிவாக படிச்சுட்டா அடுத்து எத்தனை யூனிட்டில் நமக்கு வந்து கரெக்டாக வருது பார்த்திங்களா. அடுத்தது வந்து டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குமே இந்த லெசன் வந்து யூஸ் ஆகும். பார்த்திங்களா? ஒரு இடத்துல படித்தது அடுத்து ஃபாலோ ஆகிட்டு வரக்கூடிய 3 இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ இங்கே படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த இடங்களில் நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு போயிடலாம். அடுத்து ஏமா இங்கே ஏப்ரல் 10 டேஷ் போட்டிருக்கீங்க, அன்றைக்கி எந்த ஸ்கெடியூலும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சாலிடாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் டைம் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, லெசன் 1 வந்து படிக்க போகிறீங்க. சிவிக்ஸில் இருக்க 10th லெசன் 1. ஏப்ரல் 11 தான் டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டாக 9 டெஸ்ட் எழுதுறீங்க, 10 டெஸ்ட் இருக்காது, 11 தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சாலிடாக பார்த்தா உங்கள் கையில் 2 நாள் டைம் இருக்கும் 10th மட்டுமே. ஓகேங்களா? எந்த லெசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே, அதாவது எந்த யூனிட் எடுத்துக்கிட்டாலுமே 10th பொறுத்தளவில் உங்களுக்கு 2 நாள் நம்ம டைம் கொடுப்போம். இப்போ 9 ஈவினிங் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 10 ஃபுல்லாக டைம் இருக்கும். 11 ஈவினிங் தான் அடுத்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. நம்மளோட பேட்ச் கம்பல்சரி ஃபுல்லாக வந்து ஈவினிங் தான் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போது 2 நாள் டைம் எடுத்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க. அதே போல் அடுத்து 2 நாள் டைம் எடுத்து படித்ததுக்கப்புறம் ஏப்ரல் 13 10th லெசன் 2 இருக்கும். ஏப்ரல் 15 10th லெசன் 3 வந்திருக்கும். சரி மேம் 10th வரைக்கும் தான் நம்ம வந்து படிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பாலிட்டி சம்மந்தமாக 11th 12th எந்தெந்த லெசன்ஸ்லாம் தேவையோ அதுக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் தரோவாக படிக்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக நாங்கள் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் புக்கில் திருப்பி படிக்கணும்னு அவசியம் இல்லை. 11th 12th புக்கு இல்லாதவங்க பிடிஎஃபை தள்ளி படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 11th பாலிட்டியில் ஒரு 10 லெசன், 12th பாலிட்டியில் ஒரு 10 லெசன், 11th காமர்ஸில் வந்து ஒரு 4 லெசன். இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா பாலிட்டிக்காக புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கணும். as per குரூப் 4க்கு நமக்கு இதுவே போதுமானது. ஓகேங்களா? ஒரு 24 லெசனுக்கு புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு 2லேருந்து 3 நாள். ஓகேங்களா? இப்போ நமக்கு கடைசியாக என்றைக்கு இங்கே டெஸ்ட் வந்து முடியுது, 15 முடியுதுங்களா? அப்போ 16, 17,
18ஆம் தேதி ஈவினிங் தான் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அப்போ 3 நாள் டைம் எடுத்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு பாலிட்டியோட ரிவிஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஓகேவா? அடுத்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 19ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் லெசன் 3 வந்து ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. 9th லெசன் 2ல் இருக்கக்கூடிய 2.5ங்கிற போர்ஷன் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த பாடத்தில் நமக்கு இது மட்டும்தான் தேவை. அடுத்தது புக் பேக்கும் பாக்ஸும் வந்து இதில் 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1, 11th எத்திக்ஸில் லெசன் 2 வந்து படிக்க போகிறீங்க. சரிங்களா? அடுத்து வந்து குப்தர்கள் ஏப்ரல் 20ஆம் தேதி இருக்கும். 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன் 3 ஃபுல்லாக படிக்க போகிறோம். இந்த 2 லெசனையும் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். அடுத்து டெல்லி சுல்தானில் ஒரு லெசன் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. இந்த 2 லெசன் வந்து புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிக்க போகிறீங்க. அடுத்து முகலாயர்கள் அதே மாதிரி தான், மராத்தியர்களும் அதே மாதிரி தான். தென்னிந்திய வரலாறை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா 2 நாளாக வந்து நம்ம பிரிச்சிடறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 6th லெசன் 1 லெசன் 4 வந்து டேர்ம் 1ல் இருக்க லெசன் 4 படிக்கிறீங்க. இதில் ஆக்சுவலாக வந்து பெருசாக அவ்வளோவா ஒன்றும் கண்டென்ட் இருக்காது. அதனால் அடுத்து இருக்கக்கூடிய 2 லெசனையும் இது கூட நம்ம மெர்ஜ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இங்கே படித்ததே தான் இங்கேயும் நீங்கள் படிப்பீங்க. அதனால் பெரிய வந்து இஷ்யூஸ் வந்து இருக்காது. இப்போ நீங்கள் 6th 7th என்ன படிச்சிங்களோ அது அப்படியே எக்ஸாக்டாக 9th லெசன் 3 லெசன் 7ல் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த 2 லெசனையும் நம்ம ஒரே நாளாகவே கொடுத்தாச்சு. இது எல்லாமே என்னதுங்க? தென்னிந்திய வரலாறில் கவர் ஆகக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1 and 2 பாலிட்டியில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். அதனால் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 1 வந்து இது கூட ஆட் ஆன் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக டெஸ்ட் எழுத போகிறது இந்த ஹிஸ்ட்ரி தான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு, அந்த பாயிண்ட்ஸ்லாம் வருது இல்லைங்களா ஹிஸ்ட்ரியில், அதுக்கு வந்து கவர் ஆகிறதுக்காக. அடுத்தது 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 and 2 வந்து டெஸ்ட் எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 28ஆம் தேதி 7ஆம் வகுப்பு முதல் பருவம் ஜியாகிரஃபியில் லெசன் 3 மக்களை பற்றி வந்து படிக்கிறது. ரொம்ப சின்ன லெசன் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பாலிட்டியில் படித்த லெசன் 1, 8th பாலிட்டியில் படித்த லெசன் 3. ஓகேங்களா? ஸோ நான் வந்து முன்னாடியே ஆரம்பத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா, ஒரு இடத்துல நம்ம படிச்சிட்டோன்னா அடுத்து நிறைய இடங்களில் அந்த லெசன் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் டே கவுண்ட் வந்து என்ன ஆகுது? நமக்கு குறையுது. அடுத்தது 9th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 4 வந்து ஏப்ரல் 29ஆம் தேதி டெஸ்ட் எழுதுகிறோம். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகிறனால இடையில என்ன பண்ணுறோம்? நம்ம கேப் விடுறோம். ஸோ மே 1ஆம் தேதி 10th ஹிஸ்ட்ரி லெசன் 5 வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. மே 3ஆம் தேதி 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 10 வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. மே 4ஆம் தேதியும் 5ஆம் தேதி ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம கிவன் லிஸ்ட் ஆல்ரெடி தான் நம்ம 11th 12th நீங்கள் வந்து இடையிலே கொடுத்துட்டீங்களே மேம், அப்புறம் எதுக்கு மேம்னா இது மற்ற டாபிக்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிக்க வேண்டிய லெசன்ஸ். ஸோ நம்ம எதுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் உள்ளுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள். ஸோ இது வரைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய வரலாறு. இது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் இது கூடவே சேர்த்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிச்ச டாப்பிக்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், இங்கே பின்னாடி வந்து இங்கே கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன லெசனுக்கான புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் படிக்கணுங்கிற விஷயங்களை இங்கே கொடுத்தாச்சு. ஸோ அதை வந்து படிக்க போகிறீங்க. மே 6ஆம் தேதி ஹிஸ்ட்ரிக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து மே 7ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம்? ஆல்ரெடி படித்த இங்கே 2 லெசன், இந்த ஒரு லெசன், 3 லெசனை ரிவிஷன் பண்ணிவிட்டு 6th தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1 என்ன பண்ணுறீங்க? ஹிஸ்ட்ரி புக். சரிங்களா? படித்து டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. அடுத்து மே 8ஆம் தேதி என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி படித்த லெசனை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. 7th 3வது பருவம் வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய லெசன் 2, 3 வந்து படித்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. அடுத்தது மே 9ஆம் தேதி 8ஆம் வகுப்பு லெசன் 4, 8. 8வது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 8வது லெசன் நம்ம பாலிட்டிலே படிச்சிட்டோம். லெசன் 4 வந்து இங்கே என்ன பண்ண போகிறீங்க? படித்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மே 10ஆம் தேதி 9th இருக்கக்கூடிய லெசன் 1ல் இருக்க 1.5 மட்டும்தான் புதுசாக படிக்க போகிறீங்க. ஆனால் லெசன் 2ல் இருக்க 2.5 ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு, சிந்துவெளியிலே படிச்சிருப்போம். இந்த 9th இருக்க லெசன் 3, 7 வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய வரலாறுலேயே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க? கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறீங்க. 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 6 வந்து படித்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. இது கூடவே லெசன் 5யும் 10யும் என்ன பண்ண போகிறீங்க? ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அடுத்து மறுபடியும் 2 days வந்து டைம் வரும். 9வது லெசன் படித்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இது கூடவே வந்து என்னென்ன புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிக்கணுங்கிற லெசன் லிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கீழே கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. மே 17ஆம் தேதி ஈவினிங் யூனிட் 6 வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து வந்து ஐஎன்எம் மே 18ஆம் தேதி 8th ஹிஸ்ட்ரி லெசன் 1 and 2 படிக்க போகிறீங்க. மே 19ஆம் தேதி 8th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 3, 4 படிப்பீங்க. 4வது லெசன் ஆல்ரெடி 2 தடவை நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதாவது இதான் வந்து 2வது இடம். லெசன் 8 தான் ஆல்ரெடி 2 இடத்துல படிச்சிருக்கோம் இல்லைங்களா. லெசன் 4 வந்து ஆல்ரெடி படித்தது. லெசன் 3 மட்டும் இங்கே புதுசாக படிக்க போகிறீங்க. அடுத்து லெசன் 5, 6 இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன லெசன்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது
மே 21ஆம் தேதி இந்த 8வது லெசன் ஆல்ரெடி 2 இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். 7வது லெசன் மட்டும் புதுசாக வந்து இங்கே படிக்க போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டைம் எடுத்து 10th ஹிஸ்ட்ரி லெசன் 7 வந்து படிச்சுட்டு வர போகிறீங்க. அது கூடவே வந்து லெசன் 5ம் 6 வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இது ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ண லெசன் தான் இல்லைங்களா, மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ரிவிஷன் பண்ணுறோம். அடுத்து மே 25ஆம் தேதி 10th ஹிஸ்ட்ரி லெசன் 8 வந்து படித்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. இது கூடவே லெசன் 9, 10 படித்து எழுத போகிறீங்க. இது வந்து என்னதுங்க, செகண்ட் ரிவிஷனில் இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. அடுத்து என்னென்ன வந்து புக் பேக்கும் பாக்ஸும் படிக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து 2 நாள் வந்து டைம் எடுத்து படிக்க போகிறீங்க. மே 27ஆம் தேதி ஐஎன்எம்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ ஐஎன்எம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 10th ஸ்டாண்டர்ட் நம்ம முடிச்சிருப்போம். அதனால் இங்கே 8th மட்டும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th எந்தெந்த லெசன்ஸ் நமக்கு தேவையோ அதுக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தாங்க எக்கனாமிக்ஸோட ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஜூன் 8ஆம் தேதி இருக்கும். ஜியாகிரஃபி ஜூன் 9ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 17 நாள் வந்து டைம் எடுத்துக்கிட்டு ஜூன் 25ஆம் தேதி வந்து ஜியாகிரஃபி ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். அடுத்து டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜூன் 26ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஜூலை 4ஆம் தேதி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதான் வந்து நமக்கு 95வது நாள். ஓகேங்களா, இதோட நமக்கான பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட காமன் டெலிகிராம் சேனலில் நான் வந்து கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச்க்கான ஃபீஸ் என்ன மேம்? ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸும் வந்துடும் சொல்லிட்டீங்க, ஸ்டடி மெட்டீரியலும் வந்துடும் சொல்லிட்டீங்க, ஒன்லைனர் அண்ட் வந்து லெசன் வைஸ் டெஸ்ட் கொஷின் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஷினும் வரும்னு சொல்லிட்டீங்க. இப்போ பேட்சோட ஃபீஸ் பேமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 700. ஓகேங்களா, நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து என்ன ஆஃபர் கொடுக்குறோன்னா 200 ருபீஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் 500க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 200 ருபீஸ் வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ணிவிட்டு 500க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி மேம், இப்போ நாங்கள் ஜிஎஸ் வந்து சிங்கிள் பேட்சஸாக, அதாவது ஒரு பாடமாக வந்து கொடுத்துட்ருந்தீங்க இல்லைங்களா, ஸோ அதிலெல்லாம் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோமே, எங்களுக்கு ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 பேட்ச் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருந்தவங்களுக்கு 400 ருபீஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, 3 பேட்சுக்கு மேலே ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 300 ருபீஸ்க்கு நீங்கள் இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஜிஎஸ் ஃபுல் பேட்சில் இருந்தேன் மேம், 700 பே பண்ணி நான் இருந்தேன். பட் அதை வந்து என்னால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல. இதில் ஜாயின் பண்ணி நான் ஃபாலோ பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஆஃபர் என்னங்கிறத கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃபர் டேட்டுக்கு அப்புறம் 700 வந்து இந்த பேட்சோட பேமெண்ட் ரைஸ் ஆயிரும். நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 500 பே பண்ணி இப்போ அந்த லிமிட்டட் ஆஃபருக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே வந்து டேட் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். மார்ச் 25க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 அல்லது 2 பேட்சில் நீங்கள் ஆல்ரெடி செப்பரேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு நீங்கள் இந்த ஃபுல் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 அல்லது அதுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 300 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜிஎஸோட ஃபுல் பேட்சில் அந்த 700 ரூபா பேட்சில் இருந்துருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஆஃபர் என்னங்கிறத நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக இந்த ஆஃபர்ஸை வந்து 25ஆம் தேதிக்குள்ளே யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.